ஹலோ வணக்கம் அட்வொகாட்டா நேயர்களே, மற்றுமொரு அட்வொகதை நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினம் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பேசுகின்றோம். அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் 2.0. அவருடைய மீள் வருகை இப்பொழுது உலகை அச்சுறுத்தும் ஒரு நிலையில் காணக்கூடியதாக இருக்கிறது. ஊடகங்களில் கூட பல்வேறுபட்ட செய்திகளில் அவருடைய மீள் வருகை மிகவும் பெரிதுபடுத்தப்பட்டதாக, மிகைப்படுத்தப்பட்டதாக காட்டப்படுகின்றது. அந்த வகையிலே நாங்கள் அது தொடர்பாக இன்றைய தினம் மிகவும் ஒரு விளக்கமான முறையில் பேச இருக்கின்றோம். அது தொடர்பாக பேசுவதற்கு இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் ஆய்வாளருமான நிக்சன் அமிர்தநாயகம் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உண்மையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் தொண்டு நிறுவனம் அண்மையில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்குது, பொருளாதார சமத்துவம் என்பது 185% நாடுகளில் பொருளாதார சமத்துவம் இன்மை காணப்படுகிறது என்று. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்ப், அதாவது மிகவும் வல்லமை மிக்க ஒரு நாட்டிலிருந்து அவர் மீண்டும் ஒரு ஜனாதிபதியாக வெற்றிட்டு வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களாக ஊடகங்களில் இந்த செய்தியை ஒரு மிக பெருப்பிக்கப்பட்ட ரீதியில் காட்டப்பட்டு வருகின்றது. அதாவது பொருளாதார ரீதியில் பல மாற்றங்கள் ஏற்படலாம், அரசியல் ரீதியாக பல மாற்றங்கள் ஏற்படலாம், இது பல தாக்கங்களை உண்டு பண்ணலாம் மத்திய கிழக்கு நாடுகளில், அதே போன்று ஆசிய நாடுகளில், புலம்பெயர் மக்களுக்கு, இப்படி என்று ஒரு ஊடக பரப்புண்டு செய்யப்பட்டு கொண்டு போகிறது. என்ன நிலைமை, உண்மையில் என்ன நடக்கிறது? நடிகன் டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகை, நீங்கள் கேள்வியை குறிப்பிட்டது போல, அது பரபரப்பாகத்தான் பேசப்படுகின்றது, பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் அவருடைய கடந்த ஆட்சி 2016 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரையான அந்த ஆட்சியிலே அவர் நடந்து கொண்ட முறை, சர்வதேசத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், குறிப்பாக பொருளாதார அரசியல் மாற்றங்கள், ஜியோ பாலிட்டிக்ஸ், இந்த புவிசார் அரசியல் மாற்றங்கள், இதிலே பல குளறுபடிகள் இருந்தன. அதாவது அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கைக்கு மாறான சில நகர்வுகளை அவர் முன்னெடுத்திருந்தார். அமெரிக்க டிசிஷன் மேக்கர்ஸ், பாலிசி மேக்கர்ஸ், இந்த கொள்கை வகுப்பாளர்கள், தீர்மானம் எடுப்பவருடைய அந்த கட்டமைப்பை மீறி பல நடவடிக்கைகள் எடுத்திருந்தார். ஆகவே அது தொடர்பாகத்தான் எதிர்பார்க்கப்படுகின்றது, இந்த முறையும் அப்படியோ செய்வாரா என்று. ஆனால் இந்த முறை சில வேளைகளில் அவருடைய அணுகுமுறைகளில் மாற்றம் இருக்கலாம். பொருளாதார பலம் மிக்க ஒரு நாடு எல்லா நாடுகளையும் தன்வசப்படுத்த வேண்டும் அல்லது தன்னுடைய பொருளாதார கட்டமைப்புக்குள் நிற்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு நாட்டில் இப்படியான ஒரு திடீர் முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் ஜனாதிபதியாக வருகிறார் என்றால் அது உலகத்திலே ஒரு வித்தியாசமாக பார்ப்பார்கள், அதிலே மாற்றமில்லை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழல் நீங்கள் பாருங்கள், 2 யுத்தம் நடக்கின்றது. ஒன்று ரஷ்ய உக்ரைன் போர், அடுத்தது இஸ்ரேல் ஹமாஸ் போர். இந்த 2 போர்களும் தற்போது ஐரோப்பிய நாடுகளிலும் மேற்கு நாடுகளிலும் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக இந்த ரஷ்ய உக்ரைன் போருக்கும் அமெரிக்க பின்னணி இருக்கின்றது, இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கும் அமெரிக்க பின்னணி இருக்கின்றது. அதற்கான செலவுகள், இராணுவ செலவுகள், உயிர் இழப்புகள், அழிவுகள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக உக்ரைன் ஒரு நாடு இப்போது அழிந்து விட்டது. ஆகவே இப்படியாக பார்க்கின்ற பொழுது இந்த பொருளாதார மாற்றங்கள் எப்படி கொண்டு போகிறார், யுத்தத்தை நிறுத்தப் போகிறாரா அல்லது யுத்தத்தை ஊக்குவிக்கப் போகிறாரா என்றால் ட்ரம்பினுடைய போக்கு ஒரு வித்தியாசமான கடும் போக்கு. அதாவது முற்றுமுழுதான வெள்ளை இனம் கொண்ட ஒரு கடும் போக்கு. கிட்டத்தட்ட இலங்கையிலே பௌத்த தேசியவாத சிந்தனையோடு செயற்படுகின்ற மாதிரியான ஒரு சிந்தனை அவரிடம் இருக்கின்றது. ஆகவே அப்படி இருக்கின்ற போது எப்படி இந்த அணுகுமுறை செய்ய போகின்றார் என்பதிலே கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கின்றன. அநேகமாக என்னை பொறுத்தவரையில் நாங்கள் நினைப்பது போல் தன்னுடைய தன்னிச்சையான செயற்பாளர் குறைப்பார். என்றால் இப்போ இருக்கக்கூடிய உலக பொருளாதார நெருக்கடி என்பது நிச்சயமாக அமெரிக்காவையும் பாதிக்கின்ற ஒரு விஷயம்தான். ஆகவே அந்த இடத்தில் அவர் எடுக்க போன்ற நடவடிக்கைகள் அநேகமாக அமெரிக்காவுடைய வளமையான பொருளாதார அரசியல் செயற்பாட்டு உட்பட்டுத்தான் அமையலாம். சில வேளைகளில் சில மாற்றங்கள் இருந்தாலும் அது அநேகமாக அந்த அமெரிக்கன் டிசிஷன் மேக்கர்ஸ், பாலிசி மேக்கர்ஸினுடைய அந்த கட்டமைப்போடு தான் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பின் வெற்றியை பொறுத்த வரையில் மிகவும் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அவர் கொடுத்த வாக்குறுதிகள். உதாரணமாக குடியரவு கொள்கைகளை மிகவும் கடுமையாக்கப் போவதாக அவர் கூறியிருக்கிறார். அதே போல் அங்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் இருக்கிறவங்களை, தற்காலிகமாக இருக்கிறவங்க, உள்ளுக்கு வந்தவங்கள வெளியில் அனுப்ப போகிறதாகவும் பேசிக்கொள்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அனுப்பினார். அத்துடன் அது மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல, ஆசிய நாடுகளை மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளை கூட தடுமாற செய்திருக்கின்றது. உதாரணமாக வாகன உற்பத்தி செய்யும் ஜெர்மன் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் கூட அவர் அதிக அளவில் டேக்ஸ்
பண்ண போகிறார் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஸோ அதனால் ஜெர்மன், ஜப்பான் போன்ற நாடுகளில் பங்குகள் கூட வீழ்ச்சியை கண்டிருக்கின்றன. இது தொடர்பாக என்ன மாதிரியான விஷயத்தை? இல்லை, அநேகமாக அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அமெரிக்காவில் இமிக்ரன்ட்ஸ், அந்த குடியேற்ற வாசிகளினுடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்கின்றன. சொல்லுவார்கள், அமெரிக்காவில் பிலடெல்பியா நகரத்துக்கு போனதினால் அங்கே குடியேற்ற வாசிகள் இருப்பார்கள், சட்ட ரீதியாக குடியேறியவர்கள், அது கல்வி சார்ந்து தகுதியோடு குடியேற வந்தவர்கள் அவர்கள். அநேகமாக வெள்ளைக்காரர்கள் அல்லாதவர்கள் ஆசிய நாடுகளிலிருந்து அதிகமாக வந்திருக்கிறார்கள், முஸ்லீம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகளிலிருந்தும் அதிகமாக வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அங்கு அமெரிக்காவில் குடியேறி அமெரிக்க பிரஜைகளாக மாறி இருக்கிறார்கள். ஆகவே அப்படியானவர்கள் மீது தான் இவருடைய கோபம் இருக்கின்றது. ஆகவே சட்டத்துக்கு மாறாக அங்கு வந்து பலர் இருக்கிறார்கள், இன்னும் அந்த அமெரிக்க பிரஜாவுரிமை அந்தஸ்து பெறவில்லை, அதுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை அனுப்புவதற்குத்தான் அவர் முற்படுகின்றார். ஏற்கனவே குடியேறி சட்ட ரீதியான அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றவர்களை வெளியேற்ற முடியாது. ஆனால் அவர்கள் மீது அவருக்கு அந்த கோபம் இருக்கின்றது. என்றால் அமெரிக்காவிலே அந்த ஒரிஜினல் வெள்ளைகள், அந்த பாரம்பரியமான மரபு வழிவாந்த அமெரிக்க வெள்ளையர்கள் என்ற ஒரு இனம் சமூகம் இருக்கின்றது. அந்த சமூகத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகின்றது, அந்த சமூகத்துக்கு வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது என்பது அந்த ட்ரம்பினுடைய ஆதங்கம். அதைத்தான் ட்ரம்ப் முன்வைத்தார். அதை வைத்துத்தான் 2016ஆம் ஆண்டு அவர் வெற்றி பெற்று வந்தார். உலகத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளும் அதற்கு வாய்ப்பாக இருக்கின்றன. என்றால் ட்ரம்ப் இருக்கின்ற போது எடுத்த சில நடவடிக்கைகளை அப்படியே ஜோ பைடன் தொடர்ந்து இருக்கிறார், அதான் உண்மை. குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே சீனா ஆதிக்கத்தை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட குவாட் இராணுவ அணியை ஜோ பைடன் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கின்றார். ஒன்று. அடுத்தது, சீனா அமெரிக்காவுக்கு ஒரு பரம எதிரி. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு 2 கட்சிகள், ஒன்று குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி. இரண்டும் ஏட்டிக்கு போட்டியான கட்சியாக இருந்தாலும் சீன எதிர்ப்புவாதத்திலே 2 கட்சிகளுடைய கொள்கையும் ஒன்றுதான். சீனா அறிவை களவெடுக்கிறது, அறிவை திருடுகிறது என்பதுதான் டொனால்ட் ட்ரம்புடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நிறுவுகின்ற வகையில் ஜோ பைடனும் சில சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். ஆகவே இதுதான் அங்கே அவர் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கிறது. எந்த மாற்றமும் இல்லை. அவர் கடும் போக்காளர்னு சொன்னாலும் அவர் எடுத்த அமெரிக்காவை பாதுகாப்பதற்கு, அமெரிக்க வெள்ளையர்களை பாதுகாப்பதற்கு அவர் எடுத்த சட்ட நடவடிக்கைகள் அப்படியே ஜோ பைடன் பின்பற்றிருக்கிறார் என்றால் அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் என்ன என்ற உணர்வு அங்கே எழுந்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் அதை அறிந்து கொள்ளலாம். இப்போது உண்மையிலே இலங்கையில் கூட ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அனுரகுமார் திசாநாயக்க ஒரு புதிய ஜனாதிபதியாக தெரிவாகி இருக்கின்றார். இந்த நிலையில் இலங்கையோட பொருளாதார நிலையும் கூட பாரிய வீழ்ச்சிக்கு மத்தியில் இருக்குது. இலங்கைக்கு கடன் கொடுக்கும் நாடுகளாக சீனாவும் இருக்கிறது. பெரிய அளவிலே கடன் கொடுத்துருக்கிறாங்க. உண்மையிலே சீனா தான் முதல் இடத்தில் இருக்கிறது. அதன் பிறகு இந்தியா, இன்னும் பல நாடுகள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாரு, சீனாவுக்கு கிட்டத்தட்ட 60% டேக்ஸ் விதிக்க போகிறாருண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது சீனாவை பாதிக்கும் என்றால் அந்த சீனா மூலம் உதவி பெற்றுக்கொண்டிருக்கும் இலங்கைக்கும் அதனால் பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா? ட்ரம்ப் சொன்னதனுடைய அர்த்தம் என்னென்றால், சீனாவிலே, அதாவது அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட 45% பொருட்கள் சீனாவிலிருந்து தான் வருகின்றது. குறிப்பாக இந்த தேநீர் கடைகள், இந்த உணவகங்கள் மற்றும் மருந்தகங்களிலே பாவிக்கின்ற பொருட்கள் எல்லாமே, குறிப்பாக சில கதிரை மேசைகள் எல்லாமே சீனாவிலிருந்து தான் அங்கே போகின்றன. ஆகவே அந்த 45% இறக்குமதிகளையும், சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குகின்ற அந்த இறக்குமதிகளையும் இல்லாமல் செய்து அவற்றை அமெரிக்காவிலே உற்பத்தி செய்வதற்கு, அவை அமெரிக்காவிலே ஏற்கனவே உற்பத்தி செய்யப்பட்டன, ஆனால் அந்த காஸ்ட், அந்த செலவு அதிகமாக இருந்தது. சீனாவிலிருந்து இறக்கும்போது செலவு குறைவாக இருக்கின்றது என்பதற்காக தான் அங்கேருந்து இறக்கினார்கள். ஆனால் இப்போது ட்ரம்பினுடைய காலத்திலே நான் நினைக்கிறேன் அநேகமான உற்பத்தி பொருட்கள் சீனாவிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பொருட்களுக்கு பதிலாக அமெரிக்காவிலேயே அது செலவு கூடினாலும் பரவாயில்லை, உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம் தற்போது வந்திருக்கின்றது. இலங்கையை பொறுத்தவரையில் அது எப்படி பாதிக்கும்னு சொன்னால், இலங்கை எப்போதுமே எல்லா நாடுகளிலும் கடன் வேண்டுகின்ற ஒன்று. உங்களுக்கு தெரியும், இலங்கை எப்படி கடன் வேண்டுகிறது என்றால் 3 வழிகளில் கடனை பெறுகின்றது. ஒன்று சீனாவிடம், இந்தியாவிடம். அடுத்தது உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், பாரிஸ் கிளப் என்ற அமைப்புகள். அதைவிட உள்ளூர் வங்கிகள் என்று இப்படி 3 வகையாக இந்த கடன்களை பெறுகின்றது. இப்போது இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீங்கள் கேள்வியை குறிப்பிட்டது போல ட்ரம்பினுடைய வருகையின் பின்னர் ட்ரம்ப் எடுக்கப் போகின்ற இந்த பொருளாதார நடவடிக்கைகள், குறிப்பாக அமெரிக்காவை நோக்கிய பொருளாதார நடவடிக்கைகள், சீனாவுக்கு எதிரான பொருளாதார நடவடிக்கைகள் எங்கே பாதிக்கும் என்று சொன்னால், இப்போது சீனாவை மையப்படுத்தி, சீனா, ரஷ்யா, இந்தியாவை மையப்படுத்தி பிரிக்ஸ் என்ற அமைப்பு இருக்கிறது, பொருளாதார கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு கிட்டத்தட்ட 35% பொருளாதாரத்தை உலகளாவிய அளவிலே கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அதேபோல 20% முழு உலகத்திலையும் அந்த பொருளாதாரத்தை கொண்டிருக்கின்றது.
ஆகவே அதில் எந்தெந்த நாடுகள் இருக்கிறது? அநேகமாக சீனா, ரஷ்யா, இந்தியா உள்ளிட்ட நாடுகளும் மற்றும் மத்திய கிழக்கு ஆபிரிக்க நாடுகளும் இருக்கின்றன. ஆரம்பத்தில் 5 நாடுகள் இருந்தன. இப்போது கிட்டத்தட்ட 15 நாடுகள் உறுப்பு நாடாக வந்திருக்கின்றன. அதை விட இலங்கை கூட விண்ணப்பித்திருக்கிறது. பல நாடுகள் விண்ணப்பித்திருக்கின்றன. அங்கத்துவம் கிடைத்துவிட்டதா? இல்லை. இலங்கையை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், இலங்கையை பொறுத்தவரை அங்கத்துவம் கிடைப்பதற்கு கொஞ்சம் சாத்தியம் குறைவு. என்றால் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கை சீனாவிடம் கடன் வேண்டுகின்றது, இந்தியாவுடன் கடன் வேண்டுகின்றது. ஆனால் பிரிக்ஸ் என்ற கட்டமைப்பு தெற்காசிய அது சவுத் பிளாக் என்று சொல்லப்படுகின்ற தென்னுலக நாடுகளை மையமாக கொண்டது. இலங்கை சர்வதேச நாணய நிதியம் IMF எனப்படுகின்ற சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி மற்றும் பாரிஸ் கிளப், மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உள்ளடக்கிய பாரிஸ் கிளப்பிடம் கடன் பெறுகின்றது. ஆகவே அங்கே கடன் பெற்றுக்கொண்டு பிரிக்ஸில் இணைந்து பிரிக்ஸ் மூலமாக வருகின்ற பொருளாதார ரீதியான கடன்களையும் பெற்றுக்கொண்டு அந்த கடனை வைத்துக்கொண்டு சர்வதேச நாணயத்திலேயோ உலக வங்கியிலுமோ கொண்டு போய் கொடுக்க முடியாது, மூலம் செலுத்த முடியாது. அங்கே வேண்டி இங்கே கொடுக்க முடியாது, அதற்கு இடம் அளிக்க மாட்டார்கள். ஆகவே ஒரு சங்கடமான நிலைமை இலங்கைக்கு இருக்கின்றது. ஆக இந்த ரம்மில் எடுக்க போகின்ற பொருளாதார நடவடிக்கைகள் என்பது அமெரிக்காவை பாதுகாக்கின்ற பொருளாதார நடவடிக்கைகள் குறிப்பாக 3ஆம் உலக நாடுகள், இலங்கை போன்ற வளர்ச்சி காணாத நாடுகளை பாதிக்கும். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. ஆனால் இந்த வளர்ச்சி குன்றிய இலங்கை மாதிரி வளர்ச்சி குன்றிய நாடுகளுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றால், குறிப்பாக இப்போ உதாரணமாக ஈரானிடமிருந்து இலங்கை பெட்ரோலியத்தை பெறுகின்றது. இப்போது ஈரானுக்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டது இருக்கப்படுமாக இருந்தால், இலங்கை நட்பு நாடாக அமெரிக்காவோடு தொடர்ந்து இருக்க வேண்டுமாக இருந்தால் ஈரானிடமிருந்து பெட்ரோலை பெற முடியாத நிலைமை என்று ஏற்படும். ஆகவே இங்கே பல விதமான பிரச்சனைகள். இப்போது இந்தியா கேட்கின்றது ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலை பெற்றுக் கொடுப்பதற்கு இலங்கைக்கு. ஆனால் அதுக்கு இலங்கை இன்னமும் சம்மதிக்கவில்லை. $டாலரில் இறக்குவதற்கு தான் இலங்கை விரும்புகின்றது. ஆகவே இப்போது வந்திருக்கக்கூடிய அனுரகுமார் சனகாவுடைய ஆட்சியிலே இப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாது. அனுரகுமார் சனகா அரசாங்கம் காஸ்ட் கட்டிங், அதாவது செலவுகளை குறைக்க வேண்டும், இந்த கமிஷனை குறைக்க வேண்டும், இந்த ஊழல் மோசடி அதிக துஷ்பிரயோகம் என்பது இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற பின்னணியிலேயே இப்போது $டாலரில் இறக்குமதி செய்கின்ற பொழுது கமிஷனை கூடுதலாக பெற முடியும். ஆனால் ரஷ்யாவினுடைய ரூபிளிலே பெட்ரோல் இறக்கின்ற பொழுது $, அங்கே கமிஷன் வைக்க முடியாது. இதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட பரிந்துரைகள், ஆலோசனைகள். ஆகவே இவற்றை அனுரகுமார் சனகா செயற்படுத்தினால் இலங்கையினுடைய நிலைமை மாறும். ஆனால் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்றால் பிரிக்ஸ் என்ற கட்டமைப்பிலே தொடர்ந்து இருக்க முடியுமா இல்லையா என்பது. என்றால் இப்போது மீண்டும் ட்ரம்ப் வந்திருக்கிற நிலையில் அமெரிக்காவோடு தான் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகின்றன. அப்படி இருக்கின்ற பொழுது பிரிக்ஸிலிருந்து வெளியேறிய வேண்டிய நிலைமை ஒன்று இந்தியாவுக்கு வரும். அப்படி ஒரு நிலைமை வருமாக இருந்தால் இலங்கையினுடைய நிலைமையிலும் மாற்றங்கள் ஏற்படும். ஆகவே நாங்கள் இதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அமெரிக்கா என்பது மிகவும் வல்லரசு நாடு. அதற்கு உண்மையிலேயே UN, ஐக்கிய நாடுகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தை கூட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது. இந்த நிலையில் சர்வதேச நாணயத்திடம் தான் இலங்கையும் கடன் பெற்று இருக்கின்றது. அதனால் கட்டாயமாக இலங்கை அமெரிக்க கொள்கைகளோடு ஒத்துப்போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகின்றது. கடந்த காலங்களில் கூட MCC என்ற உடன்படிக்கை வந்தபோது ஒரு கிராண்ட் ஒன்று கிடைக்கின்ற போதும் அது கிடைக்காமல் போய்விட்டது. எங்களுடைய அரசியல் கொள்கைகளோடு அவர்கள் ஒத்துப்போகாமல் அது விட்டுப்பட்டு போனது. அதனால் இலங்கைக்கு கிட்டத்தட்ட $480 மில்லியன் நட்டமாக இருந்தது. அது கடனாக இல்லை, அது ஒரு மானியமாக கிடைக்கப்பெற இருந்தது. அப்படி இருந்த சூழ்நிலையில் இப்போ இலங்கை மிகவும் ஒரு அபாயகரமான கட்டத்தில் இருக்கிற நேரத்தில் கட்டாயம் டொனால்ட் ட்ரம்போடு ஒத்து போகணும். அடுத்தது எங்களுடைய ஏற்றுமதிகள் அங்கு செய்யப்படவிருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய ஜனாதிபதி அல்லது இலங்கை எப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை முன்னெடுக்க முடியும்? நான் நினைக்கிறேன் நீங்கள் அந்த சொன்ன MCCA அக்ரிமெண்ட், அதாவது அந்த மிலேனியம் சவால்கள் உடன்படிக்கை, அது 400 மில்லியனுக்கு செய்யப்பட்டது. 2018ஆம் ஆண்டு செய்யப்பட்டது. மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்தபோது செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. அது அந்த உடன்படிக்கையை பௌத்த பிக்குமார் கடுமையாக எதிர்த்திருந்தார்கள். அது கிழக்கிலே திருவண்ணாமலையை மையப்படுத்தி கொழும்பு வரை அந்த ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டது. அது பல பின்னணிகளை கொண்டது. அது படிப்படியாக அது ஆரம்ப கட்டம் 400 மில்லியன் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆனால் பின்னர் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அந்த ஒப்பந்தத்தை யாரும் விரும்பவில்லை, இலங்கை விரும்பவில்லை, அமெரிக்கா அதை அப்படி கைவிட்டு விட்டது. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அனுரகுமார் சனகாவை பொறுத்தவரையில் அவருக்கு அமெரிக்காவோடு நான் நினைக்கின்றேன் அமெரிக்காவோடு நேரடியாக பயணிக்க வேண்டும் என்பது ராஜபக்சவனுடைய திட்டமாக தான் இருந்தது. அதை ரணில் விக்ரமசிங்கே பின்னர் தொடர்ச்சியாக செய்தார். அமெரிக்காவோடும் சீனாவோடும் சமாந்தரமாக பயணிக்க வேண்டும், இந்தியாவை கடந்து. என்றால் அமெரிக்காவோடும் ஒரு கொள்கை இருக்கின்றது, இலங்கை விவகாரத்திலே எதுவாக இருந்தாலும் இந்தியாவை கெடுத்தான் வருவார்கள், இந்தியாவோடு சேர்ந்து தான் பயணிப்பார். இலங்கை தொடர்பாக இந்தியா எடுக்கிற வெளியுறவு கொள்கை தான் அமெரிக்கா அப்படியே பின்பற்றுகின்றது. குறிப்பாக ஈழத்தமிழ் மக்கள் விஷயத்திலே இந்தியா எடுக்கிற நிலைப்பாட்டை தான் அமெரிக்காவும் சொல்லும்.
ஆகவே அது இலங்கைக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது, கௌரவ பிரச்சனையாக இருந்தது. சிறிய நாடாக இருந்தாலும் தாங்கள் தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே தான் சிங்கப்பூரை போல ஒரு தனித்துவமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அமெரிக்காவோடும் சீனாவோடும் சேர்ந்து பயணிக்கின்ற முறைமை கையாண்டார்கள். அது பயனளிக்கவில்லை. என்றால் இந்தியா என்பது ஒரு வல்லரசு. உங்களுக்கு தெரியும், தென்னாசியாவிலே அது வல்லரசாக வர முற்படுகின்ற ஒரு நாடு, வல்லரசாகவே அதனை காண்பிக்கிறது. இலங்கையினுடைய பொருளாதார நெருக்கடியின் போது 4 பில்லியனை அங்கே இந்தியா இலங்கைக்கு வழங்கியது. அதை விட இன்னும் பல உதவிகள் செய்தது. இப்போது சீனாவிடமிருந்து உதவியை பெற்றாலும் இந்தியாவுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே இந்தியாவுக்கு இலங்கை ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்போ இந்தோ பசிபிக் விவகாரத்திலே இந்தியா அமெரிக்காவோடு சேர்ந்து பயணிக்கின்றது. ஆகவே இப்போ அனந்தகுமார் சாணக்கியாவுடைய சவால் என்னன்னு சொன்னால், பொருளாதார நெருக்கடி சூழலில் இலங்கையிலும் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி பொருளாதாரம் என்பது இல்லை, இறக்குமதி பொருளாதாரம் தான் இருக்கின்றது. ஆகவே இந்த சூழலில் இந்தியாவுடன் அநேகமாக சகலவிதமான தேவைகளுக்குமாக தங்கியிருக்க வேண்டிய என்று வரப்போகின்றது எதிர்காலத்திலே. ஆகவே அதை வெட்டியோடுத்தான் இப்போது ரணில் விக்ரமசிங்க முற்பட்டார், இப்போது அனந்தகுமார் சாணக்கியாவும் முற்படுகின்றார் சீனாவோடு எப்படி போகலாம் என்று. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே சீனாவோடு நேரடியாக போக முடியாது. ஏனென்றால் அது ட்ரம்பினுடைய வருகை என்ற சூழலே மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடைய உதவியை தடுத்துவிடும். குறிப்பாக IMF, உலக வங்கி, பாரிஸ் கிளப்பினுடைய உதவி இல்லாமல் நிறுத்தப்பட வேண்டிய என்று வரும். ஆகவே அதை இலங்கையால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகவே எல்லோரையும் அனுத்து போக வேண்டிய கொள்கையைத்தான் இலங்கை பின்பற்ற வேண்டியிருக்கும். அதாவது இந்தியாவை மையப்படுத்திய ஒரு கொள்கையைத்தான் அனந்தகுமார் சாணக்கியா பின்பற்ற வேண்டியிருக்கும். இப்போது கூட பாருங்கள், ஜனாதிபதியா பதவியேற்று விட்டார், அமைச்சரவை பதவியேற்று விட்டது. முதல் பயணமாக டெல்லிக்கு தான் போக இருக்கின்றார். இப்போது இருக்கிற சூழ்நிலையிலே இலங்கைக்கு முடியுமா ஒரு தன்னிறைவான ஒரு நாடாக மாற்றம் அடைவதற்கு? அதற்கான சவால்கள் என்ன? இப்போ இருக்கிற கடன் நிலையோட மிக முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன மாதிரியாக இருக்க வேண்டும்? டொனால்ட் ட்ரம்ப்போட பேசுகிறதுக்கோ அவர் பதவியேற்க ஜனவரி மாதம் 20ஆம் தேதி தான் பதவியேற்கின்றார். அவர் பதவி ஏற்றதன் பின்னர் இது மிகவும் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய நிலைமை. அந்த நேரத்திற்கு இலங்கை எப்படிப்பட்ட தயார் நிலையில் இருக்க வேண்டும்? நான் நினைக்கிறேன் இதை 2 வகையாக பார்க்கலாம். ஒன்று, அசோகலியனிங்கே சிங்களத்திலே இருக்கின்றது மிக பிரபலமான பொருளியல் ஆய்வாளர், கொழும்பு டெலிகிராஃபிலே எழுதியவற்றை ஆங்கில கல்வியிலே தெளிவாக சொல்லுகின்றார். இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் பொருளாதார பொறிமுறைக்குள் தமிழர்கள் உள்வாங்கப்பட வேண்டும். 1948ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்ததிலிருந்து போர், அதன் பின்னான 15 ஆண்டுகளிலும் தமிழர்கள் பொருளாதார மற்றும் அரசியல் கட்டமைப்புகள் உள்வாங்கவில்லை. இதனுடைய தாக்கம்தான் இந்த பொருளாதார நெருக்கடி. ஆகவே போருக்கு பின்னான காலம் என்று அவர் தெளிவாக சொல்லுகின்றார். ஆக நாங்கள் ஒன்றை விளங்க வேண்டும் இதிலிருந்து, அதாவது போர் இல்லாது ஒழிக்கப்பட்டு விட்டாலும், இப்போது போர் இல்லை என்று நாங்கள் சொன்னாலும் இந்த இன நெருக்கடி என்பது தொடர்கின்றது. ஆகவே அது தீர்க்கப்பட வேண்டும் என்பது. அடுத்ததாக சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கி போன்ற நாடுகளுடைய பரிந்துரைகளை பாருங்கள். ரீகன்சிலேஷன் சொல்கிறார்கள். அவர்கள் ரீகன்சிலேஷன் சொல்லுவது இந்த இன நெருக்கடிக்கான தீர்வைத்தான். ஆகவே அது செய்யாமல், அந்த இன நெருக்கடிக்கான தீர்வை காணாமல், இனப்பிரச்சனைக்கான தீர்வை காணாமல் இந்த பொருளாதாரத்திலே முன்னேற முடியாது. உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு மாகாணத்திலே கடல் வளம் உண்டு, விவசாய வளங்கள் உண்டு. அப்போ உற்பத்தி பொருளாதாரம் வளர்ச்சி அடைய வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக வடக்கு கிழக்கு பிரதேசம் அது செய்யப்பட வேண்டும். அங்கே 2 இயக்கத் துறைமுகங்கள் இருக்கின்றன. ஒன்று யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையில், அடுத்த கிழக்கு மாகாணம் திருகோணமலையில். அந்த 2 இயக்கத் துறைமுகங்களும் இலங்கை அரசாங்கம் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை. இராணுவ தேவைகளுக்காக, இந்திய மற்றும் அமெரிக்க இராணுவ தேவைகளுக்காக அது பயன்படுத்தப்படுகின்றது. ஒரு தளமாக அது மாற்றி அமைக்கப்படுகின்றது. ஆகவே முதல்ல உற்பத்தி பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து ஏற்றுமதி பொருளாதாரம், குறைந்தபட்சம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் குறைக்கப்பட வேண்டும். நான் நினைக்கிறேன் 1972ஆம் ஆண்டு முதலாவது அரசியல் ஜாப் இலங்கை இராமை அடைந்த பொழுது முதலாவது அரசியல் ஜாப்பை கொண்டு வந்த ஸ்ரீமா பண்டாரநாயக்கா கொண்டு வந்த பொருளாதார திட்டம் மிக சிறப்பானது. அதை அந்த நேரம் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது உள்ளூர் உற்பத்திகள் மூலமாக வாழ்தல், இறக்குமதி பொருளாதாரத்தை விடுத்து உள்ளூர் உற்பத்தி மூலமாக வாழ்தல் என்று. நாங்கள் பானைக்கு உடுப்புக்கெல்லாம் கியூவில் நின்றோம். ஆனால் அந்த திட்டம் வளர்ந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்தியாவை போல 100% பொருட்களை உள்ளூரில் உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு நாங்கள் மாறி இருக்கலாம். அதாவது இந்த சில பொருட்கள் தவிர, இந்த வாகனம் மற்றும் சில இயந்திர வசதிகளை தவிர அநேகமாக உணவுப் பொருட்கள் நாங்கள் ஒட்டுமொழியாக உள்ளூரில் தங்கியிருக்கலாம். ஆகவே அப்படி ஒரு பொருளாதாரத்தை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதை செய்ய வேண்டுமாக இருந்தால் இன நெருக்கடிக்கான தீர்வு வர வேண்டும். அப்படி தீர்வு வர வேண்டுமாக இருந்தால் அதற்கு அனந்தகுமார் சாணக்கியா அரசாங்கம் எப்படியான தீர்வை முன்வைக்கப் போகின்றார் என்பதில் இன்று வரைக்கும் அவர்களிடம் சரியான நிலைப்பாடு இல்லை. 2 கேள்விகள் ஐயா.
முதல்ல வந்து தேர்தலில் இப்பொழுது வடக்கு மக்கள் வந்து அனுர திசாநாயக்கு வாக்களித்து, அதாவது அந்த கட்சிக்கு வாக்களித்து அது மாற்றம் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டீங்க வந்து தமிழ் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிடுவது வந்து என்னென்று சொன்னால் புலம்பெயர் தமிழர்களையும் ஒன்றிணைக்க, அவர்களையும் உள்வாங்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதே போன்று அவர்களுடைய முதலீடுகளும் உள்ளுக்கு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் இப்போது ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி எனக்கு கேட்க இருக்குது. நீங்கள் ஒரு அரசியல் ஆய்வாளராக ஒரு வரலாற்று ரீதியாக பார்க்கும் பொழுது தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு ஒரு காரணமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உதாரணமாக சேனாநாயக் அவர்கள் அந்த 1948ஆம் ஆண்டு 8.5 லட்சம் மலையக மக்கத்தின் பிரஜா உரிமையை இல்லாமல் செய்தமை, ரைட், அந்த பிரச்சனை இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஜிஎஸ்பி ப்ளஸ் அதனுடைய அந்த பரிந்துரைகளை மீறியமையினால் கிட்டத்தட்ட 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு ஜிஎஸ்பி ப்ளஸ் அந்த கிடைத்த அந்த சலுகைகள் இல்லாமல் போனது, அது அரசியல்வாதிகளின் செயற்பாட்டுகளால். அதே போன்று நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எம்சிசி கிடைக்க இருந்த அந்த கிராண்ட் இல்லாமல் போனது, தங்களுடைய சுயநலங்களுக்காக செயற்பட்ட விதங்கள், அந்த செலவுகள் வந்து அப்படியே கூடி போனது. இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு வந்து பொறுப்பற்ற ஆட்சியாளர்களும் பொறுப்பு கூற வேண்டும் அல்லவா? நிச்சயமாக நான் நினைக்கின்றேன். நான் 1986ஆம் ஆண்டு மலைய மக்கள்னு சொன்னபடியே நான் சொல்கின்றேன். 1986ஆம் ஆண்டு வரை இலங்கையிலே தேயிலை உற்பத்தி கிட்டத்தட்ட 3 பில்லியன் வரை லாபம் கொடுத்த ஒன்று. மூலப்பொருட்கள், முடியப்பொருட்கள் எதுவுமே தேவையில்லை. உள்ளூரில் அதுக்கான உற்பத்தி, அதாவது அங்கே தொழிலாளர் இருக்கிறார்கள், தேயிலை உற்பத்தி செய்கிறோம், அவ்வளவுதான், வேறு செலவு அங்கே இல்லை. ஜேஆர் ஜெயவர்தன ஆட்சியில் தான் இன்னும் ஒரு பொருளாதார மையம் கொண்டவர்தான் தைத்த ஆடைகள். அதை அவர் கொண்டு வருகிறார். ஏனென்றால் இந்த தேயிலை உற்பத்தியினுடைய, அதாவது மலைய மக்கள் சார்ந்தது, தவ மக்கள் சார்ந்தது என்ற எண்ணம் அவருக்கு உள்ளூரில் இருந்திருக்கின்றது. நாங்கள் ஆய்வுகளில் தான் சொல்லுகின்றோம், கண்டுபிடித்திருக்கின்றோம். இந்த தைத்த ஆடையை கொண்டு வந்து அதன் மூலமாக வருமானத்தை இலங்கை கொண்டு வருகின்றார். ஆனால் தைத்த ஆடைகளை தைத்து ஏற்றுமதி செய்வது வருமானத்தை பெறலாம், அது வருமானம் வருகின்றது. ஆனால் அந்த வருமானத்தை பெறுவதற்கு $150 கோடி வரை செலவு செய்ய வேண்டி இருக்கின்றது. அப்போ 150 கோடியை செலவு செய்து தான் 300 கோடியை உள்ளுக்கு எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் தேயிலை அப்படி அல்ல. அப்போ இங்கே தான் இந்த வீழ்ச்சி ஆரம்பித்தது. இன்றைக்கு நாங்கள் இனவாத ரீதியாக இவர் சிந்திக்க ஆரம்பித்தார்கள். பொருளாதார ரீதியான உற்பத்தியில் வடக்கு கிழக்கிலே வளங்கள் இருக்கின்றன, அது பயன்படுத்தப்படவில்லை. மலைய தவ மக்கள் வாழ்கிற இடத்தை தேயிலை நல்ல வருமானத்தை கொடுத்தது. ஆகவே இந்த இனவாத நோக்கத்தோடு என்று செயல்பட ஆரம்பித்தார்களோ அன்று தான் இவர்களை பொருளாதார வீழ்ச்சி ஆரம்பித்தது. இதைத்தான் அசோக் எனக்கு தெளிவாக சொல்லுகின்றார். ஆகவே ஆட்சியாளர்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பு எப்படி என்றால், இலங்கை ஒரு சிறிய நாடு, நல்ல வளமுள்ள நாடு, எந்த நாடுகளிடமும் கையேந்தாமல் வாழக்கூடிய நாடு. சுற்றுலாத்துறை என்பது இலங்கைக்கு மிக மிக அதிகமான வருமானத்தை கொண்டது. போர்க்காலத்தில் அது இல்லாமல் போய்விட்டது. போர் முடிந்த பின்னரான சூழலும் சுற்றுலாத்துறை பெரிய அளவில் வளர்ச்சி அடையவில்லை. என்றால் சுற்றுலாத்துறைகளை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இடங்கள் அபிவிருத்தி செய்யப்படவில்லை. இப்போ நிலாவளிக்கு கொண்டு போகிறார்கள், யாழ்ப்பாணத்தில் பல இடங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த இடங்கள் வளர்ச்சி அடையவில்லை. ஆங்காங்கே நடக்கின்ற வன்முறைகள், அரசியல் திறமற்ற தன்மைகள், இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் இங்கே வர பயப்படுகிறார்கள். இப்போ ஈஸ்டர் சண்டே அட்டாக்கு பிறகு, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பிறகு சுற்றுலாத்துறை விழுந்துட்டுது. இப்போ திருப்பி ஒரு மூழ்கியோடு வருகுது. அப்போ அது ஒரு நிரந்தரம் இல்லாத வருமானம். அப்போ நிரந்தரமான வருமானத்தை செய்வதற்கான எந்த கட்டமைப்பையும் எந்த ஆட்சியாளர்களும் செய்யவில்லை. இதைத்தான் அசோக் எனக்கு உள்ளிட்ட பல பொருளியலாளர்கள் சொல்கிறார்கள். ஆகவே இனியாவது திருந்த வேண்டும். ஆனால் ஜேவிபி அதை செய்யுமா? குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார் திசாநாயக்கா செய்வாரா என்றால் கொஞ்சம் சந்தேகமாக இருக்கின்றது. என்றால் அவர்களுடைய அடிப்படை நிலைப்பாடே பௌத்த சமயத்தை மையமாக கொண்டது. இராணுவ செயற்பாடு, வடகிழக்கிலே இராணுவ செயற்பாடுகளை மையமாக கொண்டது. ஆக இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி ஏனைய சமூகங்களையும் இணைத்து கொண்டு ஒரு பொருளாதார முயற்சிக்கு வரப்போகிறார்? சமத்துவம் சோசியலிசம் என்று சொல்லிவிடலாம். ஆனால் சமத்துவம் சோசியலிசம் எடுத்துக்களே ஏனைய இனங்களினுடைய உரிமை என்பது என்ன, அரசியல் விடுதலைக்கான உரிமை என்பது என்ன என்றால் அங்கே அவர்களுக்கு விடை இல்லை. ஆகவே இந்த மாதிரியான எண்ணங்களோடு இந்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணலாம் என்பது மிக மிக முடியாத ஒரு காரியம். ஆகவே சகல ஆட்சியாளர்களும் அதுக்கு பொறுப்பேற்கத்தான் பண்ணும். ஸ்ரீமா பண்டாரநாயக்காவிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய அனுராகுமார் இப்போ தான் வந்திருக்கிறார். ஆகவே அவரும் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று அவரும் ஒரு காலத்தை ஆயுதம் எடுத்து போராடியவர்கள், யுத்தத்துக்கு காரணமாக இருந்தவர்கள், யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று மஹிந்த ராஜபக்சவுக்கு அழுத்தம் கொடுத்தவர்கள், வடகிழக்கு மாநிலத்தை 2ஆக பிரித்தவர்கள், அது தமிழ் மக்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ரோஹண விஜயவீரா புத்தகத்திலே சொல்லியிருக்கிறார், தான் எழுதிய புத்த நூலிலே சொல்லியிருக்கிறார்.
ஆக இந்த பின்புலத்தை கொண்டு வந்தவர்களும் அதுக்கு ஒரு பொறுப்பு செலுத்தான் ஆக வேண்டும். இப்போ நீங்கள் சொல்கிறது பொழுது மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப்பே தான் ஞாபகத்துக்கு வருகின்றார். அவர் கூட சொல்கிறார், என்ன அமெரிக்கா ஃபர்ஸ்ட், எங்களோட நாட்டு உள்ளூர் விஷயங்களை தான் நாங்கள் முதல்ல கவனிக்கணும், அதுக்காக டேக்ஸ் விதிப்போம். அப்புறம் அதுக்கு பிறகு அவர் சொல்கிறார், இந்த யுக்ரைன் யுத்தத்தை நிறுத்தணும், அதுக்கு பிறகு அந்த இஸ்ரேல் நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல அந்த யுத்தத்துக்கு கொடுக்கின்ற இந்த ஃபண்டிங் எல்லாத்தையும் நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்றும் சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இலங்கையும் அந்த அவரையே ஒரு முன்னுதாரணமாக கொண்டு எங்களோட நாட்டு அபிவிருத்திகளை நோக்காக கொண்டு வெளிப்படைத்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை எதிர்காலத்தில் உருவாகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நிஜமாக நான் நினைக்கின்றேன், உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் என்று அவர் சொல்லுவதற்கு காரணமாக கிட்டத்தட்ட 160 பில்லியன் வரை அமெரிக்கா கொடுத்துருக்கிறது உக்ரைனுக்கு. இது ஒரு மதிப்பீட்டு தகவல். ஆனால் அது உள்ள ரீதியாக இன்னும் அதிகமாக ஆனால் இலங்கைக்கு கடனாக கிடைத்தது வந்து 2.8 பில்லியன். அது உக்ரைன் ஒரு பெரிய நாடு, ஒரு வளர்ச்சியடைந்த நாடு, இலங்கையோடு ஒப்பிட முடியாது. ஆகவே இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், இந்த பொருளாதாரம் தான் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. அரசியல் பொருளாதாரம் நாங்கள் சொல்லுகின்றோம், பொருளாதார திட்டங்களும் ஒரு அரசியல் தான். இப்போது சீனா என்ன சொல்கிறது, நான் அரசியலே ஈடுபட மாட்டேன், இலங்கையில் உள்ளக அரசியல் விவாதத்திலே வர மாட்டேன். ஆனால் சீனா இலங்கையில் செய்கின்ற உள்ளக பொருளாதார திட்டம் இல்லாமல் ஒரு சீனாவுடைய அரசியல் தான். இப்போ பட்டுப்பாய திட்டம், இது கூட அரசியல். மன்னார் கடற்கரையிலிருந்து நிக்கோபார் மலாபார் தீவு வரையும் அங்கே கடல் பாதை அமைப்பதற்கு சீனாவோட திட்டம் இருக்கின்றது. இது 1979ஆம் ஆண்டு வரை போடப்பட்ட திட்டம், 79ஆம் ஆண்டு போடப்பட்ட திட்டம். ஆகவே இந்த பொருளாதாரம் தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆனால் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும், சீனா அமெரிக்கா மோதல், இந்திய சீன எல்லா பிரச்சனைலாம் நாங்கள் சொல்லுகின்றோம். ஆனால் இன்று உலகத்திலே முதலாவது வர்த்தகம் செய்கின்ற, அதாவது வர்த்தகத்தில் லாபம் வெட்டுகின்ற நாடுகள் எதென்றால் சீனாவும் இந்தியாவும் தான். சீனாவிடம் இந்த இந்தியா பொருட்களை இறக்குமதி செய்கிறது, சீனாவுக்கு இந்தியா பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது, சீனா இந்தியாவுக்கு பொருட்களை இறக்குமதி. இந்த வர்த்தகம் சீனா இந்திய வர்த்தகம் உலகிலேயே முதல் தரமாக இருக்கின்றது. அதே போன்று சீனா அமெரிக்க வர்த்தகம் இரண்டாவதாக இருக்கின்றது. இவர்கள் வர்த்தகத்தில் அங்கே லாபங்களை சம்பாதித்து கொண்டு இப்போது ஏனைய நாடுகளுக்கு, குறிப்பாக இலங்கை சீனாவோடு போகக்கூடாது, தமிழர்கள் சீனாவோடு பேசக்கூடாது, அவர்கள் வர்த்தக ரீதியாக நீங்கள் அவர்களுடைய இணையதளங்களை பாருங்கள். இப்போ சீனாவில் இருக்கிற சீனா பீஜிங்கில் இருக்கிற டில்லி தூரகத்தினுடைய வெப்சைட்டுக்கு போனீங்க என்றால் இந்தியாவுக்கும் டெல்லிக்கும் பீஜிங்கும் இடையிலான பொருளாதார வளர்ச்சி அப்படியே காண்பிக்கும். அது மாதிரி வாஷிங்டனுக்கும் பீஜிங்கும் இடையிலான பொருளாதார வளர்ச்சி அப்படியே காண்பிக்கும். அவை பொருளாதார ரீதியாக அவர்கள் தங்களுக்கு ஏதோ செய்கிறார்கள், ஆனால் அரசியல் ரீதியாக மோதுகிறார்கள். அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக தான் முன்னுக்கு நிற்க வேண்டும் என்று சீனாவும் சொல்லுது, அமெரிக்காவும் சொல்லுது. போட்டிகள் இருக்கலாம், ஆனால் இவர்கள் லாபங்களை பெற்றுக்கொண்டு ஏனைய நாடுகளை தடுக்கின்ற, அல்லது ஏனைய நாடுகளுடைய உதாரணமாக இப்போ இலங்கையில் தமிழ் மக்களுடைய உரிமை பிரச்சனை, பலஸ்தீனத்திலே முஸ்லீம் இஸ்லாமியர்களுடைய உரிமை பிரச்சனை என்று, அப்படி திபெத்திய மக்கள் கன மக்களுடைய அரசியல் விடுதலை போராட்டம் நடக்கின்றது. அந்த மக்களுடைய போராட்டங்களை நசுக்குகிறார்கள். அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களாக சீனாவிடமோ அல்லது ரஷ்யாவிடமோ போனால் அமெரிக்காவுக்கு பிடிக்காது, அல்லது அமெரிக்க சார்பான நாடுகளுக்கு போனால் சீனாவுக்கு ஒத்து வராது. ஆக அதே நேரத்தில் தங்களுக்குள்ளே உறவுகளை பேணிக்கொண்டு ஏனைய நாடுகளை, ஏனைய பாதிக்கப்பட்ட சமூகங்களை தொடர்பு கொள்ளாமல் தடுப்பது அல்லது உதவி பெறாமல் தடுப்பது என்பதுதான் இங்கே வேடிக்கையாக இருக்கின்றது. இதிலே டொனால்ட் ட்ரம்ப் சற்று வித்தியாசமானவர். அவருடைய அணுகுமுறை சில வேளைகளில் ஒவ்வொரு நாடுகளுடைய முகங்களையும் காண்பிக்கக்கூடிய அளவுக்கு வரலாம். இதிலே முக்கியமாக இந்தியாவுக்குத்தான் சவால் இருக்கின்றது. இந்தியாவை என்று கூறும் பொழுது அண்மையில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டின் போது நரேந்திர மோடி அவர்கள் கூறியிருந்தார்கள், G20 அங்கத்தவர்கள் வந்து எரிபொருள், உணவு, உரம் போன்றவற்றில் பாரிய தட்டுப்பாடு ஒன்று நிலவுகின்றது, அது குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்று. அதே நிலையில் இலங்கையை பொறுத்தவரையிலும் இலங்கையிலும் ஒரு பாரிய பொருளாதார வீழ்ச்சியில் இருக்குது. அப்போ இந்தியா நரேந்திர மோடி அது பலமிக்க ஒரு நாடாக அவர்களே அந்த நிலைமையை எடுத்து கூறும் பொழுது நாங்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். எதிர்வரும் காலங்கள் மிகவும் சவால் மிக்க காலமாக இருக்கும். இறுதியாக நீங்கள் இந்த பாரிய வீழ்ச்சியிலிருந்து மீண்டு வர வேண்டுமென்றால் இலங்கை எம்மாதிரியான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? 3 விஷயமாக பார்க்கலாம். முதலாவது, இலங்கை உள்ளக நெருக்கடிகளுக்கு தீர்வு காண வேண்டும். வடகிழக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனை, அதோடு இணைந்த மலைய தமிழர்களுடைய பிரச்சனை, இஸ்லாமியருடைய பிரச்சனை என்று இருக்கின்றது. இன நெருக்கடிக்கான தீர்வு முக்கியமானது. 2வது, இலங்கை சரியான ஒரு வெளியுறவு கொள்கையை வகுக்க வேண்டும். இலங்கைக்கு ஒழுங்கான வெளியுறவு கொள்கை இல்லை.
சிறிய நாடாக இருந்தாலும் ஒழுங்கான வெளியுறவு கொள்கைன்னு வகுக்க வேண்டும். அந்த வெளியுறவு கொள்கையை வகுக்கின்ற பொழுது இலங்கையுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்ற திட்டங்கள் கொண்டுவரப்பட வேண்டும். மூன்றாவதாக அயல் நாடான இந்தியாவோடு சரியான உறவை பேண வேண்டும். அதே நேரம் சீனாவோடும் சமாந்தரமான உறவை பேண வேண்டும். மேற்கு ஐரோப்பிய நாடுகள் உதவியும் இலங்கைக்கு தேவை. ஏன்னா இலங்கை ஒரு சிறிய நாடு. ஆகவே இந்த கொள்கைகளிலே அங்கே சரியான ஒரு திட்டம் இல்லை. அவ்வப்போது ஒவ்வொரு ஆட்சியாலும் உதவி பெற்றுக்கொண்டு போகின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச அதிகளவு சீனாவோடு நெருங்கி இருந்தார், இந்தியாவோடும் உறவை பேணினார், அமெரிக்காவோடும் உறவை பேணினார். ஆனால் முரண்பாடுகள் எழுந்தன. அமெரிக்காவுடைய பல பொருளாதார திட்டங்கள், இந்தியாவுடைய பல முதலீடுகளுக்கு ராஜபக்சவோ அல்லது மைத்திரிபால சிறிசேனவோ இடம் கொடுக்கவில்லை. ஆனால் சீனாவுடைய முதலீடுகளுக்கு, சீனாவுடைய நிறுவனங்களுடைய வரையெல்லாம் இலங்கை இடம் கொடுக்கின்றது. ஆகவே இப்படியான முன்னுக்கு பின் மாறான சில முரண்பாடுகள். ஆகவே அவற்றை ஒழுங்கான முறையில் வகுக்க வேண்டும். இதை செய்தால் மாத்திரமே இலங்கை உரிய முறையில் பொருளாதாரியாக முன்னேறும். உடனடியாக செய்ய வேண்டியது இந்த இணை நெருக்கடிக்கான தீர்வு என்பதும் இந்த அரசியல் ஜாப்பு மாற்றம். இந்த அரசியல் ஜாப்பு பொருளாதார வளர்ச்சிக்குரியது அல்ல. ஆகவே மூன்றாவது அரசியல் ஜாப்பு இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டும். இலங்கையிலே 2 ஜாப்பு உருவாக்கப்படும். ஒன்று 1972ஆம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் ஜாப்பு, இரண்டாவது யாப்பு 78ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 1978ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது 20 திருத்தங்களோடு இன்று வரை நடைமுறையில் இருக்கின்றது. ஆகவே மூன்றாவது யாப்பு உருவாக்கப்பட வேண்டும். அந்த மூன்றாவது யாப்பு ஒரு பன்மைத்துவ அரசு என்ற அந்த துணியை வெளிப்படுத்த வேண்டும். பன்மைத்துவ அரசு என்று நான் சொன்னால் கிட்டத்தட்ட தமிழர்களும் முஸ்லீம்களும் சம அந்தஸ்து பெறக்கூடிய, உரிமையிலும் ஆட்சி அதிகாரத்திலும் சம அந்தஸ்து பெறக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமையை கொண்டு வர வேண்டும். இல்லையேல் இளைஞருடைய இந்த நிலைமை மேலும் கீழ்நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் இது குறிப்பிட்டது போல் நான் அண்மை காலங்களிலே வடகிழக்கில் புலம்பெயர் தமிழர்கள் அதிக அளவில் டொனேஷன் அன்பளிப்புகளை இந்த ஹெல்த் செக்டர்ஸ்க்கெல்லாம் வழங்கிட்டு போனாங்க. அண்மையில் கூட ஒரு வியாபாரி, ஒரு 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 என்டர்பிரைனர்ஸ் 50 லட்சம் ஒரு அன்பளிப்பை செய்திருந்தார் ஒரு வைத்தியசாலைக்கு. அதே நேரத்தில் சில தொழிலதிபர்கள் அவர்கள் சொல்கிறாரு, ஒரு பாலிசி, நல்ல பாலிசி ஒன்று இருந்துச்சுன்னா கட்டாயம் அவங்களுக்கு இங்கே முதலீடு செய்ய முடியும்டா. ஆனால் இப்பொழுது சந்தேகத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் முதலீடு செய்தால் வடகிழக்கில் எங்களுக்கு அந்த பணம் மீண்டும் திரும்ப வருமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது ஆட்சி மாற்றத்துக்கு பின்பு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது நினைக்கிறார்கள். ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அந்த நம்பிக்கை தரக்கூடிய நிலைமை அல்ல. என்றால் இங்கே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேபிள், அதாவது இந்த நிரந்தரமான அரசியல் என்று நான் சொல்ல வருவது ஒரு கொள்கையைத்தான். இவருடைய கொள்கை என்பது ஒரு ஏனைய சிங்களம் அல்லாத ஏனைய சமூகங்களை நோக்கி ஒரு வன்மம் தொடர்கின்றது. அது இருக்கும் வரைக்கும் புலம்பெயர் தமிழர்களுடைய முதலீடு இங்கே வருவதற்கு வாய்ப்பில்லை. சில முதலீட்டாளர்கள், சில புலம்பெயர் முதலாளிகள் இங்கே வருகிறார்கள், சில நிறுவனங்கள் இருக்கின்றன. அது ஏதோ ஒரு அரசியல் பின்னணியில் வருகின்றன. மற்ற அந்த நிறுவனங்கள் சர்வதேச அளவிலே பிரயோஜனமானவை. ஆகவே இங்கே இலங்கையில் கால் பதிக்கின்றன. இருந்தாலும் முழுமையாக கால் பதிப்பதற்கு அவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகின்றது. ஆகவே முதல்ல தமிழர்கள் நம்பும்படியான ஒரு தீர்வு திட்டம் இங்கே வர வேண்டும். அதாவது வடகிழக்கில் அவர் அதிகாரத்தை கேட்கிறார்கள். அந்த அதிகாரம், அதாவது நிதி, நீதி, நிர்வாகம், இந்த மூன்றையும் உள்ளடக்கிய அதிகாரங்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நிச்சயமாக முதலீட்டாளர் இங்கே வருவார்கள். வந்தால் இலங்கை வளர்ச்சி அடையும். ஒரு யுனைடெட் ஸ்ரீலங்கா, யுனைடெட் ஸ்டேட்னு தான் சொல்கிறோம். அமெரிக்கா 50 மாநிலங்கள் இருக்கின்றன. 50 மாநிலங்களும் 50 நாடுகள் போன்று அமெரிக்காவில் செயல்படுகின்றன. ஆனால் பிரிந்து போகாது யுனைடெட் ஸ்டேட். அப்படியான ஒரு முழுமையான ஒரு சமஸ்டியோட ஆட்சி முறையை உருவாக்குகின்ற பொழுது பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். எந்த முதலீட்டாளரும் வருவார்கள். ஆனால் அதை செய்வதற்கு இவர்களுக்கு மனம் இருக்கின்றதா என்பதுதான் இங்கே கேள்வி. ஜேவிபி அதை செய்யும் என்று, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அதை செய்யும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்று தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. அப்படியான இடத்துக்கு இங்கே கலை கலாச்சாரம், இது பௌத்த நாடு, சிங்கள நாடு என்ற அந்த உணர்வு அங்கே விடுவதாக இல்லை. ஒரு மக்களாக திரண்டு வந்தால் கட்டாயமாக டொனால்ட் ட்ரம்ப் இல்லை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிச்சயமாக இலங்கையால் ஒரு அபிவிருத்தியை நோக்கி செல்ல முடியும். சிங்கப்பூர் ஒரு சிறிய நாடு. இன்று அந்த சிங்கப்பூரை எந்த நாடு போய் ஆட்டி படைக்கின்றது பாருங்கள். எவ்வளவு கட்ஸ், அந்த பொருளாதார முறைமைகளை பாருங்கள். சிங்கப்பூர்லேயே உங்களுக்கு தெரியுமா, சிங்கப்பூர் அரசாங்கத்தை எந்த ஒரு சிங்கப்பூர் ஊடகங்களையும் எதிர்த்து பேச முடியாது. ஆனால் அது ஊடக சுதந்திர முறையில், ஊடக ஜனநாயக முறையில் என்ற எந்த குற்றச்சாட்டும் உலக நாடுகளால் முன்வைக்கப்படவில்லை. ஏனென்றால் அரசாங்கத்தை விமர்சிக்க முடியாத அளவுக்கு அரசாங்கத்துடைய பணிகள் அங்கே காணப்படுகின்றன. அதன் காரணமாக ஊடகங்கள் அரசாங்கத்தை விமர்சிப்பது இல்லை. இப்படியான நிலைமை இங்கே வர வேண்டும். நன்றி. உங்களுடைய விளக்கங்களுக்கு, எங்களுடைய அழைப்பு ஏற்று இங்கு உங்களுடைய பெருமதிமிக்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி மில்ராய். நன்றி நேயர்களே. இதுவரை எங்களோட இணைந்திருந்த அட்வொகாட் நேயர்களுக்கும் நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் மில்ராய்.